அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் வந்துருச்சு. இதில் கமல் சார் கேட்குறாரு, உங்கள் வீட்டில் வந்தவங்க சொன்ன அறிவுரையில் உங்களுக்கு எது ஏற்புடையது எது ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி அதை கேட்டார். உடனே பார்த்தீங்கன்னா சரவணக்கிரம் வந்து, சார் எங்கள் வீட்டில் வந்து யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா கமல் சார் சொல்கிறாரு, யாரையும் நம்பக்கூடாதுன்னு இல்லைப்பா, யார் பக்கம் நீ சாயாத, நீயா விளையாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சரவணக்கிரம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவுக்கு அப்படியே ஐஸ் வச்சு பாலிஷ் வச்சே தான் வந்தார். இவர் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டவுனாக இருக்கிறது காரணம் ஏதோ மாயா பூர்ணிமான்னு இவராக வந்து சுற்றிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு சுத்தம். ஏன்னா மாயா பூர்ணிமாவோட மொத்த அடிமை இவர் தான் இருந்தார். அவங்க இருக்க சொன்னாங்களா தெரியல, ஆனால் இவராக வந்து அடிமையாக இருந்தார் அப்படிங்கிறதா உண்மை அப்படிங்கிறது கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துருச்சு, சார் நான் மட்டும் ஃபஸ்ட்டு வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாகவே விளாண்டுதான், நான் வேறு லெவலில் வந்து ஃபைனல் கூட போயிருப்போனோம், ஏதோ ஒன்று சொல்லிச்சு, வேறு லெவலில் டாப்பில் இருந்துருப்போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. உடனே கமல் சார், இப்போ மட்டும் நீங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார், இன்றைக்கோ நாளைக்கோ தான் புட்டுக்கிட்டு இருக்கு, நாமினேஷனில் வந்து அது வெளியே போயிடும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனால் கமல் சார் லைட்டாக முட்டு கொடுக்கணும் இல்லையா, அதனால் முட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாக்கா எந்திரிச்சு, எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்பாத அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, இது காம்படிஷன் மாயா, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ற இடம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி, இது வந்து காம்படிஷன், இது ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ற இடம் இல்லை, வெளியே வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து மாயாவுக்கு வந்து முட்டு கொடுத்தாரு. பாருப்பா, இந்த அதாவது ஃப்ரெண்டு சொல்லி நடித்து இதுதான் மாயா தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கு இந்த பூர்ணிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த குரூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி நடித்து ஏமாத்துறதே இந்த மாயா தான். ஆனால் மாயா வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இவர், அப்பா ஃப்ரெண்ட்ஸை நம்பாத அப்படின்னு சொல்லி. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாயா, அந்த பூர்ணிமா, அதுக்கப்புறம் நிக்சனு, இந்த ஐசு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அந்த இவன் விக்ரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து இதுதான். இதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை நம்பக்கூடாது, இதைத்தான் எவனும் நம்பக்கூடாது, மாயாவை தான் எவனும் நம்பக்கூடாதுங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள சொல்லுது, என்னென்ன சொல்லுது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அறிவுரையை தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. இன்னும் ஃபுல் ஷோவில் தான் பார்த்தீங்கன்னா விஜித்ரா அவங்களோட மேட்ரு, அர்ச்சனா அவங்களுடைய மேட்ரு, இன்னும் தினேசெல்லாம் இருக்காரு, அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன அறிவுரை சொன்னாங்க, அது எது ஏற்புடையது ஏற்புடையாது இல்லைங்கிறது அடுத்து இன்றைக்கி ஷோவில் தான் தெரியுங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.